அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. பாலியல் வன்கொடுமை புகார் குறித்து கோட்டூர்புரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் சசிதரன் வழங்கிட கேட்கலாம். சசிதரன், வணக்கம். இந்த சம்பவத்தில் புகாரில் அளிக்கப்பட்டிருக்கும் முழு விவரங்கள் என்ன? மேலும் முதற்கட்ட விசாரணையில் வெளிவந்திருக்கும் தகவல்கள் என்னென்ன? அண்ணா பல்கலைக்கழகத்தில் மெக்கானிக் இன்ஜினியரிங் பிரிவில் 4ஆம் ஆண்டு படிக்கும் மாணவரும் 2ஆம் ஆண்டு படிக்கும் மாணவியும் காதலித்துள்ளனர். இருவரும் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் உணவு விடுதியில் தங்கியிருக்கிறார்கள். இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு உணவு அருந்தியிருக்கின்றனர். இருவரும் நடைபயிற்சியில் சென்றிருக்கிறார்கள். அங்கு ஒரு மறைவான இடத்தில் பேசிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இருவர் அந்த மாணவர் 4ஆம் ஆண்டு மாணவரை அடித்து விரட்டியிருக்கிறார். பின்னர் அந்த மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் அந்த மாணவியிடம் வீடியோ எடுத்து வெளியிட்டு விடுவோம் என மிரட்டி அவர்களிடம் அத்துமீறியிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட மாணவி உடனடியாக கோட்டூர்புரம் காவல் உதவி ஆணையர் அலுவலகத்தில் தொடர்பாக புகார் அளிக்கிறார். புகாரின் பேரில் போலீசார் தற்போது கல்லூரி மாணவர்கள் ரகசிய விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சம்பவங்களில் ஈடுபட்ட யார் என்பது குறித்து அப்பகுதியில் இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமராவின் காட்சிகளை அடிப்படையாக கொண்டு தீவிரமாக தேடி வருகிறார்கள். பல்கலைக்கழக மாணவர்கள் இந்த செயலில் ஈடுபட்டார்களா அல்லது வெளியாட்களின் செயலா என்பதை அறிய வளாகத்தில் இருக்கக்கூடிய கேமராக்கள் முழுவதும் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். உயர் அதிகாரிகளின் வழிகாட்டுதல்படி பெண் காவல்துறை அதிகாரிகளும் மாணவர்கள் தனியாக ரகசியத்தில் வைத்து விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சசிதரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.